இந்த படத்தோட பேரு கன்சியூமெண்ட் 2024 ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சவுண்ட் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு லேடி வேற 5 மணிக்கு ஓடி வந்துட்டு இருக்கா. பின்னாடி இவளை ஏதோ ஒன்று துரத்திட்டே வருது. அது பாக்குறதுக்கு ஒரு வினோதமா இருக்கும். ஏதோ ஒரு சக்தி இவளை துரத்திட்டே வருது. இவளு 5 மணிக்கு ஓடி வர்ற அங்க இருக்க மரத்தெல்லாம் தொட்டிட்டு வர அப்ப அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கை இவளை அட்டாக் பண்ண வருமே. சடனா முடிச்சு பார்த்தா இது எல்லாம் இவளுக்கு கனவா வந்திருக்கும். இவதான் அந்த படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு பெத். பக்கத்துல படுத்து கிடக்கிறது இவளோட புருஷன். அவனோட பேரு ஜாக். அப்ப இவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டவ. அதுல இருந்து இப்பதான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கா. இவளுக்கு காட்டுக்குள்ள பயணம் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கடைசியா ஒரு பயணம் போகலான்னு தன்னோட புருஷனை கூட்டிட்டு காட்டுக்கு வந்திருப்பா. அப்ப சூரியோட வெளிச்சம் உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான்னு இவங்க 2 பேரும் பிளான போட்டுட்டு இருப்பாங்க. கையில வச்சிருந்த அந்த மேப்பை பார்த்து இன்னும் கிட்டத்தட்ட 10 மைல் தூரம் போக வேண்டியிருக்குன்னு இவங்க 2 பேரும் அந்த காட்டு வழியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற வழியில ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில ஜாக் வேற வேகமா ஏறிடுறான். ஆனா நம்ம ஹீரோல வேகமா ஏற முடியாது. ஏன்னா கேன்சர்ல இருந்து இப்ப வெளியே வந்தனால அவளுக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ கை கொடுத்து தூக்க நினைக்க இவளும் கை கொடுக்க மாட்டா. தன்னை ஒரு பேஷண்டா பாக்குறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட புருஷனும் சரி நீனே மேல ஏறிவான்னு சொல்லுமே. இவளும் அந்த பாறையில ஏறி வர சடனா தடி கீழே விழுந்துடுறா. அப்படி விழுந்ததுல இவளோட கால லேசா அடிபட்டு இருக்கும். ரத்த வேற வந்துட்டு இருக்கும். அப்ப உடனே பக்கத்துல ஒரு அருவி மாதிரி போயிட்டு இருக்கும். நான் அதுல போய் கழுவிட்டு வரேன்னு இவளு வந்துடுறா. அப்ப அந்த அருவி பக்கத்தை வந்ததுமே இவள் காலை கழுவுறதுக்காக இவளும் தண்ணியை கழுவிட்டு இருப்பாளா. அப்ப மறுபடியும் தண்ணி எழும்போது ஒரே ரத்தமா இருக்கும். என்னடா ரத்தமா இருக்குன்னு இவள் யதார்த்தமா முன்னாடி பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஏதோ ஒண்ணு செத்து கிடக்கும். அதோட ரத்தம் தான் இங்க அருவியில வந்துட்டு இருக்கும். அப்ப அது என்ன ஏதுன்னு பாக்கலான்னு இவங்க 2 பேரும் பக்கத்துல பார்த்தா அது ஒரு நாய். அந்த நாயை கொன்னு அதோட தோலை மட்டும் உரிச்சிருப்பாங்க. உடம்புல அத்தனை தோலை உரிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான் இது இந்த வேட்டைக்காரங்களோட வேலையாத்தான் இருக்கும். இதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ண வேணாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்க. அப்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் சரி ரொம்ப நேரம் ஆச்சு இங்கே நம்ம தங்கலாம் சொல்லி அந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டுறாங்க. அதே நேரம் நைட் ஆயிருது. அப்ப இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பீரை குடிச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு லேபிள் மாதிரி கொடுப்பான். நம்ம ஹீரோன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கேன்சர் பேஷண்ட் ஒரு கையில ஒரு லேபிள் மாட்டிருப்பாங்கல்ல. அந்த லேபிளை கொடுத்தது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கோவம் ஆயிருது. ஆனா அவன் எதுக்காக கொடுக்கறானா அந்த லேபிள் அவ கையாலேயே அந்த நெருப்புல போட சொல்லுவான். அப்படி நெருப்புல போட்டா கடந்து வந்த கஷ்டமான அந்த நினைவுகள்லாம் உன்னால மறக்க முடியும்னு சொல்லிட்டு இவன் ஏதோ அரிச்சுன்னு சொல்லி வெளியே போயிடுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இவள் அந்த லேபிள கையில எடுத்து அதை வேற பார்த்து அழுதுகிட்டே இருப்பா. அப்படியே அழுதுகிட்டு அந்த லேபிள வேற நெருப்புல போட்டு எரிச்சிடறா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கூடாரத்துக்குள்ள நம்ம ஹீரோயின் படுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனவு வரும். அதே காட்டுக்குள்ள இவ மொட்டை போட்ட மாதிரி இருக்கும். அப்ப இவளோட கையும் காலையும் கெட்டி போட்டிருக்கும். இவளு மயக்கத்துல முழிச்சு பார்க்க அப்ப ஏதோ ஒரு 2 கை இவ கேன்சரால பாதிக்கப்பட்ட அந்த மார்பிலேயே கைய வச்சு அதோட தோலை பயங்கரமா பிச்சை எடுக்கும். இவளு வழியில கத்திட்டு இருப்பா. அப்ப அந்த கை போனதுக்கு அப்புறம் இன்னொரு கை வரும். அது பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். ஏதோ மான்ஸ்டர் கை மாதிரி இருக்கும். சடனா பிடிக்க வர இவளும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடறா. அப்ப அவளோட நெஞ்ச தொட்டு பார்த்துட்டு அதே நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் ஏதோ வினோதமா இருக்கும். பறவையும் மிருகம் கத்துனா எப்படி இருக்கும் அதே மாதிரி சத்தம் கேட்குமே. இவளும் பயந்து கையில ஒரு லைட் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துடுறா. அந்த கூடாரத்தை விட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த லைட்டை வச்சு அங்கிட்டு அடிச்சு பாப்பா. ஆனா இவ கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப காத்துல ஏதோ ஒன்னு சடனா வந்து இவளை தள்ளி விட்டுரும். இவ கையில வச்சிருக்க அந்த லைட்டை வேற கீழே போட்டுறா. அப்ப அந்த லைட்டை வேற காணமேன்னு தேடிட்டு இருக்க. அப்ப லைட்டும் கிடைச்சிருது. ஆனா அவளோட கையில ஏதோ ஒன்னு ஒட்டி இருக்கும். இவளு லைட் அடிச்சு பார்த்தா அது ஏதோ மஞ்சள் கலர்ல கொலக்கொலன்னு இருக்கும். அதே மஞ்சள் நேரத்துல தான் ஒரு கால் தட மாதிரி போயிருக்கும். இதை அடிச்சுக்கிட்டு அந்த மரத்த பக்கம் பார்க்க அங்க ஏதோ ஒன்னு காத்துல கருப்பு மாதிரி அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும். இருட்டுல வேற சரியா தெரியாதா. அப்ப சடனா பின்னாடி பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் வந்திருப்பான். அப்ப இவங்க 2 பேரும் திரும்ப போய் அவங்களோட கூடாரத்தை பார்த்தா அந்த கூடாரத்தை மொத்தமா கொதறி போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க சாப்பிட வச்சிருந்தா இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அது வேற கொதறி போட்டு அது மேல எச்சில துப்பி இருக்கும். அந்த கூடாரத்து மேலயும் ஒரே எச்சியா இருக்கும். இது நம்ம ஹீரோ வேற கையில எடுத்து என்ன இளவுன்னு பாத்துட்டு இருப்பான். அப்ப தரையில வேற பாக்குறதுக்கு எது நீளமா இருக்கும். அது வேறலா என்னன்னு தெரியல. இவன் அது கையில எடுத்து பாத்துட்டு இருக்கு. அப்ப அந்த மான்ஸோட சத்தத்தை கேட்டதுமே இவங்க 2 பேரும் ரொம்ப பதறி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ரொம்ப ஆபத்துன்னு இவங்க 2 பேரும் அந்த நைட்டா அந்த காட்டு பக்கமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஓடி வர வழியில அந்த பாறையில வர அதோட எச்சி இருக்கும். அத கையில வர எடுத்து நம்ம ஹீரோ பாத்துட்டு இருப்பான். அப்ப அந்த மான்ஸோட சத்தத்தை கேட்டதும் இவங்க மேலே அனந்து பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி ஏதோ கருப்பு கலர புகை மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒளி மாதிரி இருக்கும். அப்ப இதை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் பதறி போயிடுறாங்க. அந்த கருப்பு உருவத்துக்குள்ள ஏதோ ஒளி மாதிரி தெரியும். வெளிச்சமா தெரியும். அது நம்ம ஹீரோட கண்களை பார்க்குமே அவளோட கண்களை வேற கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன கையை பிடிச்சுக்கிட்டு தரத்தனை இழுத்துட்டு அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் படு வேகத்துல ஓடிட்டு இருப்பாங்க. குறிப்பா நம்ம ஹீரோ தான் அவளுக்கு முந்திக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கு. அப்ப முன்னாடி இருக்க அந்த மரத்தை கவனிக்காம அந்த மரத்திலே முட்டி மோதிடுறான். இவனோட நெஞ்சில வர பயங்கரமா அடிபட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தா வெடிஞ்சிருது. இவங்களும் அந்த அருவி பக்கம் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அருவியை கடந்து இவங்க அந்த காட்டு பக்கம் போயிட்டு இருக்காப்ல. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 மைல் தாண்டி போனா நாம இந்த காட்டை கடந்து போயிடலாம் இவனு பேசிட்டே போக அப்ப நம்ம ஹீரோனுக்கு எதுக்க வேற அந்த மான்ஸ்டர் வேற வந்துருது. அந்த ஒளியை பார்த்ததுமே இவளோட கண்ணு ப்ளூ கலர்ல மாறிட்டு இருக்கும். அப்படியே அதுக்குள்ள மூழ்கிட்டு இருப்பா. இவ வேற பேசிக்கிட்டே போனவன் சடனா அங்க இருக்க ஒரு டிராப்ல போய் காலை வச்சிரான். இவ அதர சத்தத்துக்கு அப்புறம் அவளை முழிச்சுக்கிறா. அப்ப என்ன எதிரா வந்து பார்த்தா அந்த டிராப்ல இவனோட காலை வச்சதுமே அவனோட கால் எலும்பு உடைஞ்சு அந்த முள்ளு வேற வெளியே வந்துடும். வழியில அப்படியே கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன பக்கத்துல வந்து அந்த டிராப்பையும் எடுத்து விட்டுறான். அவனும் காலை எடுத்துறான். அப்படியே வழியில கத்திட்டு இருப்பான். என்ன பண்ணுன்னு தெரியாம இவளு முழிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ கைத்தாங்க பிடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க. ஆனா அவனால கொஞ்சம் தூரம் நடக்க முடியாம அப்படியே வழியில கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து என்னால முடியல, நீ இந்த இடத்த விட்டு எப்படியா போயிரு, நீ போன்னு சொல்லுமே. அதுக்கு நம்ம ஹீரோனா உன்னை விட்டு
விட்டுட்டு என்னால போக முடியாது, நீ இங்கே இரு, நான் கண்டிப்பா யாரையா கூட்டிட்டு வரேன்னு இவள் அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருப்பா. அப்படியே கொஞ்ச தூரம் ஓடிட்டு இருக்கும் போது பின்னாடி அந்த மான்ஸ்டரோட சத்தம் கேட்கும். இவளு அந்த இடத்துல நின்று அப்ப நம்ம நடக்கக்கூடிய அந்த சத்தத்தை வச்சுதான் அது நம்மள பின்னாடி வருதுன்னு நினைச்சு இவளு மெதுவா நடந்துட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர் வந்து இவளை வேற சுத்து போட்டுட்டு இருக்கும். அப்படியே இவளை சுத்தி வந்துட்டே இருக்கும். இவளு இதை பார்த்து பயந்து அந்த காட்டுக்குள்ள இன்னும் ஓட ஆரம்பிச்சிடா. அப்படியே கொஞ்ச தூரம் ஓடி போனவ அங்க ஏதோ பாக்குறதுக்கு ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். அந்த கோட்டைக்குள்ள போயிடுறா. உள்ள வந்து பார்த்தா பழங்கால கோட்டை மாதிரியே இருக்கும், ஏதோ இடிஞ்சு போன வீடு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன்னொன்னா பாத்துட்டு வர அப்ப அந்த கோட்டைக்கு நடுவுல ஏதோ பாக்குறதுக்கு ஒரு கிணறு மாதிரி இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும். இவ்வளவு அது என்னடான்னு பாத்துட்டு அந்த பக்கமா வந்துடுற. அப்படி அந்த பக்கமா வந்து பார்த்தா அந்த செவர் முழுக்க மனுஷனை கொண்டு அவங்களோட முகத்துல இருந்து உடம்பு வரைக்கும் தோலை பிச்சு அப்படி அந்த செவர் முழுக்க தொங்க போட்டிருக்கும். ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, அங்க நிறைய பேர் தோல் பிச்சு தொங்க போட்டிருக்கும். இதெல்லாம் அவன் பாத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு முகத்தை அப்படி கூர்ந்து பாப்பா. அந்த முகத்துக்கு பின்னாடி அந்த மாஸ்டரோட கண்ணு தெரியும். இதை பார்த்து பயந்து போய் அவள் அந்த காட்டுக்குள்ள ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருப்பா. பின்னாடி அந்த மாஸ்டர் கத்திக்கிட்டு இவளை வேற துரத்திட்டு வரும். அந்த சத்தத்தை நீங்க கேட்கணும் ஆசைப்பட்டா ஒரு 3 செகண்ட் மட்டும் கொடுக்குறேன், இடையில ஏதாவது வந்தா கேட்டுக்குங்க. அப்ப இவ்வளவு அந்த காட்டு வழியா ஓடி வர அப்ப அதே இடத்துல ஒரு சின்னதா ஒரு புதர் மாதிரி இருக்கும். அந்த புதருக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சிடறா. அப்ப திடீர்னு ஒரு கை இவளோட வாயை பிடிச்சி இழுக்கும். யாரோ ஒருத்தன் உள்ள இருப்பான். அவனோட உடம்பு முழுக்க ஏதோ செகதியை பூசி அந்த மான்ஸ்டர் தெரியாம இவனு மறைஞ்சிருப்பான் போல. அப்ப அந்த மான்ஸ்டர் வேற அது முன்னாடி வந்து அதோட எச்சில வேற வடி விட்டுட்டு இருக்கும். ஏதோ பாக்குறதுக்கு மஞ்சளா பச்சலா தெரியல, அது ஒரு தின்சா வடிஞ்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோன் கத்திரக்கூடாதுன்னு அவனோட கையை வச்சு இவரோட வாயை வேற புத்திட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் போனதுக்கு அப்புறம் அடிபட்டு கிடக்குற நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோனை கூட்டிக்கிட்டு அவன் தங்கி இருக்க அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். அது பாக்குறதுக்கு ஏதோ பாதாள வீடு மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்குள்ள பூமிக்கு அடியில ஏதோ சுரங்க மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பான். அப்ப உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோவை தூக்கி அங்க இருக்க பெட்ல போட்டுட்டு இவன் பாட்ட போய் உட்கார்ந்துருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க சொல்றது கொஞ்சம் கூட கேட்காம அவன் பாட்டுல முகத்தையே கழிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கால் உடஞ்சிருக்கும்ல, அந்த எலும்பை வேற சேர்க்கறதுக்காக நம்ம ஹீரோனை முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அப்ப இதை பார்த்துட்டு அவன் வேற பக்கத்துல வந்தது கொஞ்சம் கூட யோசிக்காம உடஞ்சு போன அந்த காலோட எலும்பை பட்டான்னு சேர்த்து விட்டுறான். அதே நேரம் நம்ம ஹீரோ வர பயங்கரமா வழியில கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து அவனோட காலுக்கு சீக்கிரமா தையல் போடு, இல்லைன்னா ரத்த வந்து அவன் செத்து போயிடும் சொல்லிட்டு அவன் திரும்ப போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறான். அப்ப இவ்வளவு நம்ம ஹீரோட காலுக்கு தையலை போட்டு ஒரு கெட்டையும் போட்டுறா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை நம்ம ஹீரோன் பார்த்துட்டே இருப்பா. அப்ப அவனை பார்த்து உன்னோட பேர் என்ன, எத்தனை நாள் அங்க இருக்கான்னு கேட்டா அதுக்கு அவன் பதிலே சொல்ல மாட்டான். அது மட்டும் இல்லாம எங்களை எதுக்காக நீ காப்பாத்துன்னு கேட்டா அதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான். இவனோட பேர் கூட தெரியாதனால இவனுக்கு நான் ஒரு வேட்டைக்காரன் பேர் வைக்கிறேன். அப்போ அதே நேரம் நம்ம ஹீரோ வர தாகத்துல வேற இருமிட்டு இருப்பான். அப்ப இவங்கிட்ட தண்ணி கேட்குமே இந்த வேட்டைக்காரன்னு பக்கத்துல வருவான். அப்பதான் பார்த்தா அவனோட கழுத்துல ஒரு லாக்கெட் இருக்கும். அந்த லாக்கெட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். இது உன்னோட பொண்ணா கேட்டா அதுக்கு மட்டும் ஆமான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு திடீர்னு ஒரு கனவு வரும். அப்ப அந்த கனவுல பார்த்தா இவ ஏதோ ஒரு மரத்துல தொங்குற மாதிரி இருக்கும். சடனா இவனை முழிச்சிடுறா. அப்ப தூக்கத்துல முழிச்சதுமே நம்ம ஹீரோட காலை என்னன்னு பாக்குறதுக்காக இவளு அந்த கட்டவத்து பாத்துட்டு இருப்பா. அப்ப தெரியாதனமா தரையில கைய வச்சிடறா. அது என்னமோ டம்மு டம்முன்னு இருக்கும். இவளு தட்டி பாப்பா. இவளுக்கு வேற சந்தேகம் வந்துருது. அப்ப இது கீழே ஏதோ ரூம் இருக்குன்னு நினைச்சு அந்த வேட்டைக்காரனை பார்த்துட்டு இவளு திரும்ப படுத்துறா. மறுநாள் காலைல விடிஞ்சதுமே இந்த வேட்டைக்காரன் நம்ம ஹீரோனை மட்டும் தனியா எழுப்பி என் கூட வான்னு சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லுவா. அவனை விட்டுட்டு என்னால வர முடியான்னு சொல்ல என் கூட நீ வந்துதாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோனை வேற கூட்டிட்டு போயிறான். அப்ப அந்த காட்டுக்குள்ள வந்ததுமே ஏதோ ஒரு இடத்துல ஒளிஞ்சு துப்பாக்கி வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டருக்காக காத்துட்டு இருப்பான். அப்ப அந்த துப்பாக்கி மேலே அந்த லாக்கெட் வேற கிடக்கும். திரும்ப பார்த்ததுமே அந்த பொண்ணோட பேர் என்ன கேட்கும். இவனு எடிசன் சொல்றான். அவளுக்கு என்னாச்சு எங்க இருக்கேன்னு கேட்டா அதுக்கு இவன் பதிலே சொல்ல மாட்டான். அதுக்கப்புறமா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காப்ல திடீர்னு அந்த பையன் வேற எங்கிட்ட போயிடுறான். அப்ப இவளு திரும்பி பார்த்தா ஆளக்கானும். பயத்துல வேற அங்கிட்டு பதறிட்டு இருப்பா. அப்பதான் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குற. படத்தோட ஆரம்பத்திலே இவளுக்கு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவுல இதே காட்டுக்குள்ள எதையோ பத்து பயந்து ஓடி இருப்பால, அதை நினைச்சு பார்த்துட்டு இவளு வந்துட்டு இருக்க. அப்ப பின்னாடி வந்த அந்த மான்ஸ்டர் வேற இவளை வேற தள்ளி விட்டு போயிடும். அப்ப இவளு அந்த பயத்துல அங்க இருக்க அந்த பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பா. அப்ப மறுபடியும் அந்த மான்ஸ்டர் வந்து இவளை வந்து அட்டாக் பண்ண வரும். அவ பக்கத்துல வந்ததுமே அதே நேரம் பார்த்து அந்த வேட்டைக்காரன் அவனோட கண்ணை வச்சு சுடமே அது வேற பயந்து ஓடி போயிருது. பின்னாடி இவனை துரத்திட்டு போவான். கொஞ்சம் தூரம் ஓடி போய் பார்த்தா அது வேற வளைஞ்சு போயிட்டு இருக்கும். இவனு ஒரு இடத்துல நின்று சுட ஆரம்பிச்சிடான். அப்படியே சுட்டுட்டு இருக்க அது வேற கொஞ்சம் தூரத்துல போய் மறைஞ்சு போயிருது. இவனால அதை கொல்ல முடியல. அது கொல்ல முடியலன்னு வெறியில இவன் கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்துடுறா. அப்ப இவனை பார்த்து எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போனேன், அப்ப நீ என்ன கூட்டிட்டு வந்தது அதை கொல்றதுக்காக என்ன பணையமாக்கதான் நான் கூட்டு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. அவனு கண்டுக்காம போயிட்டு இருப்பான். இவளு பின்னாடியே யோ உன்னத்தையும் கேக்குறேன் பதில் சொல்லியான்னு இவளு திட்டிக்கிட்டே வர. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோட உடம்ப தொட்டு பார்த்தா பயங்கரமா காய்ச்சல் வேற அடிக்கும். அது மட்டும் இல்லாம அவனோட காலிருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கும். இதை பார்த்து இவ ரொம்ப பதறி போயிரா. அப்ப அந்த வேட்டைக்காரனை பார்த்து இப்படியே இருந்தா என்னோட கணவர் இறந்து போயிருவார், எனக்கு நீங்க உதவி செய்யணும், இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க கேட்டா அதுக்கு இவன் முடியாதுன்னு சொல்லுவான். அப்ப உடனே கோவப்பட்டு எனக்கு உதவி செஞ்சல. அப்ப நம்ம ஹீரோன் பக்கத்துல வந்து உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு அடிக்கடி ஒரு கனவு வருது, இதெல்லாம் உண்மைதானே கேட்டா அதுக்கு இவன் நீ என்ன சொல்ற எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு நல்லாவே தெரியும், நீ உண்மையை சொல்லுமே. இவளுக்கு தனக்கு கேன்சர் இருந்ததாவும் அது முடிஞ்சு போய் திரும்ப வந்ததாவும் சொல்லிடுறா. இப்ப என் உடம்புல கேன்சர் இருக்கு, ஆனா என் ஹஸ்பண்டுக்கு அது தெரியாது. நான் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு பயணம் வரலான்னா என்னோட ஹஸ்பண்டை கூட்டி நான் காட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து அது எதுக்கு உன்னை தேடி வந்துச்சுன்னு இப்ப எனக்கு தெரியுது. ரொம்ப பலவீனமானவங்க உடம்பு முடியாதவங்க அவங்கள தான் தேர்ந்தெடுக்கும். அதை கொல்றதுக்கு இதை விட எனக்கு நல்ல சான்ஸே கிடைக்காது. அதை கொல்ற வரைக்கும் உங்களை நான் வெளியே விட மாட்டேன்னு இவனு சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டு அந்த குளிக்கல உட்காந்து இவன் சீட்டு அடிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ நேரம் பாத்துட்டு இருப்பா. அப்ப அவ கையில ஒரு சீட்டை கொடுக்குமே அவளும் பத்த வச்சிட்டு இருப்பா. அப்பதான் இவன் மகளை பத்தி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோ ஹீரோயின் மாதிரியே இவங்க ரெண்டு பேருமே அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா அந்த காட்டுக்குள்ள
அதாவது அந்த மான்ஸ்டர் இருக்கு இவளோட மகள் அது கொண்டிருக்கும். அதனால தான் அந்த மான்ஸ்டர் பழி வாங்குறதுக்காக இவன் அந்த காட்டுக்குள்ளே இருப்பான். இதை பத்தி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த சீட்டை பிடிச்ச மணிக்கு இவனு தூங்கிடுறான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் அங்கிருந்த தீப்பெட்டி எடுத்து அந்த தரையை தட்டினா டப்பு டப்புன்னு கிடைச்சு அது மேல ஒரு பலகை இருக்கும். அந்த பலகை நட்டுனா அதுக்குள்ள ஒரு குழி மாதிரி போயிட்டு இருக்கும். இவ்வளவு அதுக்குள்ள இறங்கிறா. ஆனா பார்த்தா ஏதோ ரொம்ப தூரமா அந்த குழி போயிட்டு இருக்கும். இவ்வளவு அது போயிட்டு இருக்க அதே நேரம் மேல பார்த்தா இந்த வேட்டைக்கார சிகரெட் பிடிச்சு தூங்கிருப்பான்ல, அந்த சிகரெட் முடிஞ்ச அதோட நெருப்பு அவன் கையில பட்டதும் அவனு தூக்கத்துல இருந்து முழிச்சிடறான். எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனை காணும். இவன் அந்த குளிக்கல போற விஷயத்தை அவன் பாத்துறான். அந்த குளிக்கிட்டே நின்றுட்டு இருக்க அப்ப மறுபடியும் கீழே பார்த்தா இவ்வளவு ஏதோ சந்து புந்து மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசியா ஒரு முட்டுச்சந்து கிட்ட வந்து வந்துடுறா. அப்ப கையில வச்சிருக்க அந்த தீப்பாட்டி பத்த வச்சு பார்த்தா முன்னாடி ஏகப்பட்ட பெணங்கள் இருக்கும். அது மேல புழுவா முச்சிட்டு இருக்கும். ஆனா அந்த பெணங்களை பார்த்தா ஏதோ உடம்புலாம் துண்டு துண்டா இருக்கும். இது எல்லாம் அந்த வேட்டைக்காரன் தான் பண்ணது தெரிஞ்சதுமே இவ ரொம்ப பயந்து போயிரா. அப்ப திரும்ப மேல வந்தா அந்த வேட்டைக்காரன் நம்ம ஹீரோனை பிடிச்சி அவளை வேற மிரட்டிட்டு இருப்பான். ஏன்னா அந்த மான்ஸ்டர் பழி வாங்குறதுக்காக இவன் நிறைய உயிர்களை பழி வாங்கியிருக்கான். அது தெரிஞ்சனாலதான் இவனும் தப்பிக்கலாம்னு வேகமா வந்திருப்பா. கடைசியில அந்த வில்லன் கிட்ட மாட்டிக்கிட்டா. அப்ப அந்த வேட்டைக்காரன் என்ன நினைச்சானா இவங்க தப்பிச்சு போயிறாங்க பயத்துல அவனோட கண் எடுத்து நம்ம ஹீரோ வேற சுட போவான். அப்ப நம்ம ஹீரோன் மறைச்சிக்கிட்டு தயவு செய்து அவரை சுடாத, உனக்கு தேவை பணைய வைக்க ஆள் வேணும், அதுக்கு என்னைய கூட்டிட்டு போன்னு சொல்லுவேன். இவன் அந்த டீலுக்கு ஓகே சொல்றான். அப்ப கடைசி என்னோட புருஷனை மட்டும் பாத்துட்டு வரேன் இவளு பக்கத்துல போய் காதுல ஏதோ சொல்லிட்டு இருக்க. அப்ப அவன் கை பக்கத்திலே இவன் ஆரம்பத்திலே ஒரு பொருள் எடுத்து வச்சிருப்பான்ல அதை வேற எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் முன்ன போக அவன் வேற பின்னாடி வந்து அந்த கண்ணை வச்சுக்கிட்டே குத்திக்கிட்டே வருவான். நம்ம ஹீரோ இதெல்லாம் தாங்க முடியாம போயிட்டு இருக்க. அப்ப ஒரு இடத்துக்கு வந்ததுமே அந்த துப்பாக்கி வச்சு சுட்டு அந்த மான்ஸ்டர் வேற கூப்பிட்டு இருப்பான். உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கு, என் கண்ணு முன்னாடி வான்னு இவனு பயங்கரமா கத்திக்கிட்டு அந்த துப்பாக்கி வச்சு சுட்டுட்டே இருப்பான். அப்ப அந்த காட்டுக்குள்ள பயங்கரமான சத்தத்தோட அந்த மான்ஸ்டர் வேற இவன் முன்னாடி வரும். ஏதோ கருப்பு கலர்ல புகை மாதிரி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்ததுமே இவனு மயங்கி போயிடுறான். ஏன்னா அந்த ஒளிக்குள்ள இருந்து இவளோட மகளோட முகமும் தெரியும், அவளோட குரலும் கேட்டுட்டு இருக்கும். அப்ப இவனு மயங்கின மணிக்கு அவளோட மகளோட பேரை சொல்லிட்டே இருப்பான். அப்ப சடனா அவனோட வயித்துல ஒரு கோடை போட்டு போயிடுது. இவனோட வயித்துல அப்படி கிழிச்சு விடுமே ரத்த வேற பொல பொலன்னு கொட்டிட்டு இருக்க. அந்த வலியோட அந்த மான்ஸ்டர் விரட்டிட்டு போவான். அவனால முடியாம ஒரு பாறையில உட்கார்ந்திருப்பான். அப்ப பின்னாடி நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நான் சொல்றது கேளு, உன் உடம்புல இருந்து ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு, இப்படியே விட்டா நீனு செத்து போயிடும், அந்த மான்ஸ்டர் உன்னால கொல்ல முடியாது, அதனால நான் சொல்றது கேளு, இந்த காட்டு விட்டு நம்ம 3 பேர் தப்பிச்சு போயிரும் வான்னு கூப்பிட்டா அவன் என்னடா நம்ம ஹீரோயின் சொல்றது கேட்டு மாறுவான். பார்த்தா நம்ம ஹீரோட சட்ட கலரை பிடிச்சு தரத்தன்னு இழுத்துட்டு போய் அங்க ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கைத்தை வேற தொங்க விட்டுருப்பான். அந்த கயிறு கிட்ட வந்ததுமே அந்த கயிறுல வேற நம்ம ஹீரோனை தொங்க சொல்ல அவளு தொங்குறதுக்காக கயிறை பிடிக்க அப்ப என்னடா பார்த்தா இவன் வேற ரத்தமா வாந்தி எடுத்து அவனால நிக்க கூட முடியல, அப்படியே ரத்தமா வாந்தி எடுத்துட்டு இருக்க. இவ வேற பாஞ்சு போய் அவனை கீழே தள்ளி விட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த துப்பாக்கி எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த வேட்டைக்கார அந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோனை பெரட்டி போட்டு அவன் கையில கண் எடுத்துறான். கண் பாயில நிப்பாட்டி அவளை வேற தொங்க சொல்லுமே இவளும் வேற வழி இல்லாம அந்த கைத்தை கழுத்துல போட்டுறா. அப்ப அந்த கைத்தோட இன்னொரு பக்கம் எண்டு இருக்கும்ல, அந்த கைத்தை கொண்டு போய் அந்த மரத்துல கட்டிட்டு இருப்பான். அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக இவனும் பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன் அவளோட பேண்ட் பாக்கெட்ல இருந்து இவன் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ ஒரு பொருள் எடுத்திருப்பான்ல, அந்த பொருளை வேற கையில வச்சிருப்பா. அதே நேரம் அந்த பையில கூப்பிடுவேன். அவன் பக்கத்துல வந்ததும் அவனோட கழுத்துல ஒரே சொருவு, அவனோட கழுத்துல இருந்து அப்படியே ரத்தம் பொல பொலன்னு கொட்டிட்டு இருக்க. அப்படியே துடியா துடிச்சிட்டு இருப்பான். அப்ப அவன் பக்கத்துல நிக்கும் போதே அவங்கிட்ட அந்த கத்தியை வேற புடுங்கிடுறா. அப்ப அந்த கத்தி எடுத்து மேலே அந்த கைத்தை அறுக்கும் போது இவன் நின்றுட்டு இருந்த அந்த கட்டை வேற கீழே விழுந்ததுமே அந்த கயிறு இவளோட கழுத்தை இருக்கணும். அப்படியே துடிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த கத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துட்டு இருப்பா. கிட்டத்தட்ட 3/4 அறுத்துறா. அப்படின்னு அவளால அறுக்க முடியாம இவளு துடிச்சிட்டு இருக்கும் போது இவளோட பிளாஸ்பாக்ல அப்பப்போ வந்துட்டு போகும். கடைசி அந்த கயிறு இவளோட கழுத்தை இருக்குமே இவளு மயங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவ கைத்தை அறுத்திருப்பால, அந்த கைத்தை வேற காட்டுறாங்க. அது வேற நுனியில நின்றுட்டு இருக்கும். இவளோட வெயிட் தாங்க முடியாம அந்த கயிறு அந்ததுமே இவளும் கீழே விழுந்துறா. அதே நேரம் அந்த பக்கம் அந்த வேட்டைக்கார வேற கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே காட்டு பக்கம் ஓடி வந்துட்டு இருப்பான். கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறம் அவனால ஓட கூட முடியல, ஒரு இடத்துல விழுந்துறான். அப்ப முன்னாடி பார்த்தா அந்த மாஸ்டர் வேற நிக்கும். அதை பார்த்த மணியா இவனு செத்து போயிடுறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் அந்த மாஸ்டர் இவனோட காலை பிடிச்சு தரத்தனை இழுத்துட்டு போக அதோட அன்னைக்கு நைட் ஆயிருது. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் வேற மயக்கத்துல இருந்து முடிச்சிடுறா. அப்ப அங்க இருக்க அந்த கத்தி எடுத்துட்டு இவளு அந்த காட்டு பக்கமா ஓடிட்டு இருப்பா. அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு பின்னாடி இந்த மான்ஸ்டர் வந்து இவளோட காலை பிடிச்சு தரத்தனை இழுத்துட்டே போகும். அந்த காட்டு வழி இழுத்துட்டு போக இவளு துடியா துடிச்சிட்டு இருப்பா. அப்ப முழிச்சு பார்த்தா அந்த கோட்டைக்குள்ள இருப்பா. அப்ப இவளு பைத்திர கத்தி எடுத்துக்கிட்டு இப்படியே வர இவளுக்கு பின்னாடி பார்த்தா அந்த வேட்டைக்காரனோட முகத்தோட தோலை பிச்சு அப்படியே அந்த மரத்துல வேற கட்டி வச்சிருக்கும். இதை பார்த்து பயந்து போய் இவளு பின்னாடி போயிட்டு இருக்க. அப்ப அந்த மான்ஸ்டர் வேற இவள அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருது. அப்படி அந்த கிணத்துக்குள்ள விழுமே ஏதோ இன்னொரு உலகத்துக்குள்ள விழுற மாதிரி ரொம்ப தூரமா டிராவல் பண்ணிட்டு இருப்பா. அவளை சுத்தி ஒரே ரெக்கலரா இருக்கும். இவளு கீழே விழுந்துட்டு இருக்க. அப்பப்ப இடையில வர அந்த கணவர் வந்துட்டு இருக்கும். கடைசியா முடிச்சு பார்த்தா இவன் அந்த கிணத்துக்குள்ள இருப்பா. அந்த கல்லு மேல படுத்திருப்பா. அப்ப இவன் மேல பார்க்கும்போது இவன் மேல இருந்து விழுந்திருப்பாலே அந்த கிணத்தோட விளிம்புல பார்த்தா ஏதோ நட்சத்திரங்கள் மில்ற மாதிரியே கலர் கலரா மின்னிட்டு இருக்கும். இவள் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாறை கீழே ஏதோ அந்த கல்லு மேல ஒரு மனுஷங்க படுக்கிற மாதிரியும் ஒரு 3 பேர் வணங்குற மாதிரியும் பின்னாடி இந்த மனுஷர் அது கையில இருந்து ஏதோ ஒரு பாம்பு மாதிரி விடுது. அது அந்த மனுஷன் உடம்புக்குள்ள போற மாதிரி இப்படி ஒரு சிற்பம் இருக்கும். இதை பார்த்ததுமே அவ புரிஞ்சுக்கிறா. அப்ப நம்மள வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணத்தான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்குன்னு அவ புரிஞ்சதுக்கு அப்புறம் இவ ஒரு கத்தி கொண்டு வந்திருப்பாலே, அந்த கத்தி வர கீழே கிடக்கும். அந்த கத்தியை கையில எடுத்துக்கிட்டு இவள் அந்த குகை வழியா வந்துட்டு இருப்பா. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் சடனா ஒரு வெளிச்சம் மாதிரி வரும். முடிச்சு பார்த்தா அந்த கல்லு மேல இருப்பா. என்னடா இப்பதான் போன அதுக்குள்ள எப்படி வந்தன்னு இவள் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரே ஓட்டம். அந்த குகை கிட்ட வரவும் மறுபடியும் முடிச்சு பார்த்தா அந்த கல்லுல இருப்பா. அப்ப மறுபடியும் கத்தி எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரே ஓட்டம். அந்த குகையை தாண்டவும் முடிச்சு பார்த்தா அந்த கல்லுல இருப்பா. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை பண்ணுவா. ஆனா அவ ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போது அவ உடம்புல காயம் பட்டிருக்கும். ஏன்னா அந்த மாஸ்டர் தான் இவள ஒவ்வொரு நேரம் கொண்டு வரும்போது அவ தப்பிச்சு போக கூடாதுன்னு அவ உடம்புல காயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும். அவளோட வயித்துல வேற 3 கூட போடுமே, வயித்துல இருந்து அப்படியே ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்ப மறுபடியும் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு இவள் அந்த குகை கிட்ட போக அப்பதான் இவளுக்கு ஒரு ஐடியா தோணும். இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு முடிவே இருக்காதுன்னு
திடீர்னு இவ்வளவு வந்து அந்த கல்லு மேல படுத்திருப்பா. அப்ப அது நம்ம பக்கத்துல வரும், அதை அட்டாக் பண்ணலான்னு ஒரு ஐடியால இவ்வளவு அந்த கல்லு மேல படுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த மான்ஸ்டர் வந்துரும். அந்த மான்ஸ்டர் வந்ததுமே அவ படுத்திருக்க அந்த கல்லு கிட்ட அதோட விரல கொண்டு உரசும். இதுதான் படத்தோட ஆரம்பத்திலே இவளுக்கு கனவா வந்திருக்கும். அப்ப அந்த மான்ஸ்டர் வேற இவ பக்கத்துல வந்து அந்த கல்லையே சுத்திட்டு இருக்கும். இவ்வளவு பயத்துல அப்படி நடுங்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோனை பிடிச்சி அவளோட வாய்க்குள்ள விரல விட்டு அப்படி வாயை பிளக்க வச்சு இதோட வாய்க்குல இருந்து ஏதோ ஒளி மாதிரி ஒரு பூச்சி மாதிரி வந்துட்டு இருக்கும். அது வாய்க்குள்ள விடுறதுக்காக வர அப்ப நம்ம ஹீரோன் கையில வச்சிருந்த கத்தி எடுத்து அந்த மான்ஸ்டரோட நெஞ்சில ஒரே கொத்து வழியில நம்ம ஹீரோனை தூக்கி போட்டுட்டு அது வேற பறந்து போயிருது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அந்த வாசல் அடிக்கும். அப்பதான் அந்த மான்ஸ்டரோட முழு உருவத்தையும் காட்டுறாங்க. பாக்குறதுக்கே படு கொடூரமா இருக்கு. அதோட முகத்தை பார்த்தா ஏதோ பூச்சி மாதிரி இருக்கும். ஆனா மனுஷனுக்கு இருக்கிற மாதிரியே கண்ணு முக்கெல்லாம் இருக்கும். ஆனா அது பல்ல பாருங்களேன், படு கொடூரமா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து பயங்கரமா கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோனை பக்கத்துல வந்து அவளை வர பிடிச்சி தூக்கி வீசிடும். அப்ப மறுபடியும் பக்கத்துல வந்து நம்ம ஹீரோன் அப்படியே அந்த இடத்துல தூக்கி பிடிச்சி அது வாயில இருந்து அந்த பூச்சி வெளியே வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோன் வேற அந்த கத்தி எடுக்க முயற்சி பண்ணுவா. அதை வேற எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துற. அப்படி எடுத்த அடுத்த செகண்ட் அந்த மான்ஸ்டர் வாயிலே ஒரே சொரு அந்த பூச்சி மாதிரி வந்து அது வாயிலே ஒரு குத்து அப்படி சுருண்டு கீழே விழுந்துரும். அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் கத்தி எடுத்து அதோட வாயில வதக்குன்னு குத்தி அந்த தலை வேற துண்டா வெட்டிற. அப்பதான் அந்த தலையோட முகத்தை காட்டுறாங்க. இந்த முகம் யாரோட முகம் தெரியுதா? செத்து போன அந்த வேட்டைக்காரன் இருக்கானே அவனோட பொண்ணோட முகம் தான். அப்ப இவனோட பொண்ணை கடத்திட்டு வந்து இப்ப நம்ம ஹீரோட பண்ணிருக்கே அதே மாதிரி தான் இந்த வேட்டைக்கார பொண்ணை மாத்தி இருக்கும் போல. அப்ப அந்த மான்ஸ்டரோட உடம்ப பார்த்தா உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கும். இந்த மான்ஸ்டர் செத்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பா. அப்ப அந்த செத்து போன அந்த உடம்புல இருந்து ஒரு விதமான பூச்சியா புழுவான் தெரியல அது வேற ஊந்து வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்ததுமே ஒரே மிதிச்ச மிதியில அது வேற செத்து போயிருது. இதுக்கு முன்னாடி நாம ஒரு கல்வெட்டை பார்த்திருப்போம். அந்த கல்வெட்டுல இந்த பூச்சியை பத்தி தான் போட்டிருக்கோம். இது மனுஷங்களை கடத்தி அவங்க உடம்புக்குள்ள போய் அவங்களை ஆக்கிரமிச்சு காட்டுக்குள்ள வரவங்களை கொன்னு அவங்களோட முகத்தோலே பிச்சிருக்கும். எப்படியும் நம்ம ஹீரோன் அந்த மான்ஸ்டரை கொன்றா. அதுக்கப்புறம் அந்த பாறையில ஏறி எப்படியோ அவளும் வெளியே வந்துரு. அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த வானத்தை பார்த்து இவனும் சந்தோஷப்பட விடிஞ்சதுமே நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டை விட்டு வெளியே போக அதோட அந்த படத்தை முடிக்கிறாங்க. தான் சாகுற தருவாயில கூட தன்னோட ஹஸ்பண்டை எப்படியா காப்பாத்தணும் இவ பயங்கரமா போராடி இருப்பா. ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பா. எனவே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.